அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் சேர்ந்து வருவதால் குலதெய்வத்துக்கு இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த நாள் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் பௌர்ணமிக்கு நாம குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். அப்படி இருக்கின்ற வகையில இந்த முறை பௌர்ணமியோடு சேர்த்து சந்திர கிரகணமும் சேர்ந்து வருகின்றது. அதுவும் பொதுவாக பார்த்தோம்னா, அது சந்திர கிரகணமாக இருக்கட்டும், சூரிய கிரகணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கிரகணம் நடந்தாலுமே அந்த நேரத்துல மட்டும் அனைத்து கோவில்களும் நடை சாத்தப்பட்டு இருக்கும். மேலும் தெய்வங்களுக்கு அபிஷேகம், ஆராதனை எதுவுமே இருக்காது. கோவில்கள் எல்லாமே பூட்டப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நாமும் அந்த நேரத்தில் வீட்டில் சாமி கும்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று இந்த மாசி பௌர்ணமி அப்படின்னாலே பலருமே கிரிவலம் செல்வது வழக்கமாக வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் கிரகணத்தோடு அந்த கோவில் எந்த நேரத்துல நடை சாற்றப்படுகின்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு செல்வது ரொம்பவும் நல்லது. இப்ப நமக்கு மாசி பௌர்ணமி எப்ப வருகின்றது என்றும் சந்திர கிரகணம் எப்ப ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மாசி பௌர்ணமி மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 தொடங்கி மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. சந்திர கிரகணம் நமக்கு எப்ப ஆரம்பிக்கின்றதுன்னா, மாலை நேரத்தில் சூதன காலம் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் தொடங்கக்கூடியது 3:20 அதாவது மாலை நேரத்துல 3:20 ஆரம்பிச்சு முழு சந்திர கிரகணம் 4:35 வரைக்கும் கிரகணத்தின் உச்சநிலை 5:04 கிரகண முடிவு நேரம் மாலை 6:47 வரைக்கும் அதாவது பௌர்ணமி அன்று 3:20 ஆரம்பிச்சு 6:47 வரைக்கும் கிரகண காலமாக இருக்கின்றது. பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் கண்டிப்பா மாசி மகத்தன்று மாலை மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நேரத்தில் இந்த குலதெய்வ வழிபாட்டை எளிமையாக வீட்டிலேயே எளிமையான ஒரு முறையில செஞ்சுக்கலாம். அதுவும் இந்த கிரகண நேரத்துல நம்ம கிரகணம் ஆரம்பிப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே நம்ம சமையல் வேலை அனைத்துமே முடிச்சு விடணும். அது மட்டும் இல்லாமல் கருவுற்று இருக்கும் பெண்கள் ஒருபோதும் வெளியே வரவே கூடாது. அதே போன்று கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகண நேரத்தில் கூர்மையான ஆயுதங்கள் போன்ற ஊசி, அருவாமனை, கத்தி இது போன்ற பொருள்களை வேலை செய்வது கூடாது. அமைதியாக படுத்து இருப்பது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இப்படி இவங்களை தவிர மற்றவர்கள் யாரும் தூங்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, கிரகண நேரத்துல உணவு உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தது நாம சமைத்த உணவுகளின் மேல தர்பை புல் இருந்தால் வையுங்க, இல்லை என்றால் துளசி இலைகளை வைக்கலாம். இப்படி நாம் வைக்கும்போது கிரகணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். கிரகணம் முடிந்த பிறகு உங்க பூஜை அறையை சுத்தமாக துடைத்துவிட்டு மற்றும் வீட்டின் உள்பகுதியில் மஞ்சள் கலந்த நீரால் தெளிச்சு விடுங்க. வீடு முழுவதுமாக. அதற்கு பிறகு அதுவும் கிரகணம் முடிவது 6:47 கிரகணமானது முடிகின்றது. அதன் பிறகு அந்த மஞ்சள் கலந்த நீரை நல்லா துடைச்சு விட்டுட்டு அதற்கு பிறகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு பௌர்ணமி திதியும் முடிஞ்சிரும். அதனால பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறவங்களும், பௌர்ணமிக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும் என்று நினைப்பவங்களும் கிரகணம் போது எப்ப நடையெல்லாம் சாத்துவீங்க என்பதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க கோவிலுக்கு போவது ரொம்பவும் நல்லது. பௌர்ணமி திதியானது மாசி மகத்தின் மாலை நேரத்திலேயே ஆரம்பிக்குது. அதனால மாலை நேரத்திலேயே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறது, இல்லைன்னா குலதெய்வத்திற்கு பொங்கல் வைப்பது, இல்லைன்னா காலை நேரத்துல மறுநாள் நீங்க மார்ச் 3ஆம் தேதி மாசி பௌர்ணமி அன்று காலை நேரத்துல நீங்கள் உங்க குலதெய்வ வழிபாட்டை தாராளமாக செஞ்சுக்கலாம்.
அதற்கு பிறகு உங்க வீட்ல நீங்க தீபம் ஏற்றி உங்களது குலதெய்வத்தை வந்துட்டு மனசார வழிபாடு செஞ்சு, அப்படியே வந்துட்டு அருகில இருக்கும் கோவில்களுக்கு வந்துட்டு சென்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவும் இந்த கிரகணம் பூர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில நிகழ்வதால் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் இந்த சிம்ம ராசி, கடக ராசி, பூர நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் எல்லாம் வந்துட்டு இருக்கின்றது. அதனால இவர்கள் அனைவரும் உங்க வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. கிரகணம் முடிந்தவுடன் உங்களால முடிந்த ஏதேனும் ஒரு தானம் வந்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை வந்துட்டு ஏற்படுத்தும். இப்ப முடியாதவங்களுக்கு வந்துட்டு உணவு வாங்கி வந்துட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி தானம் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை வந்துட்டு பல விதங்களில் வந்து ஏற்படுத்தி தரும். அதே போன்று கிரகண நேரங்களில நாம அபசகுனமா வந்துட்டு வார்த்தைகளை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம வாயிலிருந்து வந்துட்டு விடக்கூடாது. பேசவே கூடாது கண்டிப்பாக. எப்போதுமே குழந்தைகளை வந்துட்டு நம்ம திட்டுவது என்பது கூடவே கூடாதுங்க. ஏன்னா கிரகண நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதுவும் அசுபமான வார்த்தைகள் வந்துட்டு நம்ம பயன்படுத்தி நம்ம குழந்தைகளை பேசும்போது அது அப்படியே படிக்க வந்துட்டு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதனால அது குழந்தைகளின் வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப மோசமாக்கி விடும். அதனால மறந்தும் கூட குழந்தைகளை திட்டாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படியே சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் செஞ்சு விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அது கூடவே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.